ஸ்நாக்ஸ் பண்ணி தாம்மா தாம்மான்னு கேட்டானா ஒரு 4 முட்டை வந்து வேக போட்டேன் சமோசா பண்ணலான்ட்டு. அதுக்கு மசாலாவுக்கு வந்து இந்த வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் முட்டைக்கோஸு, கேரட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை இவ்வளவும் போட்டு சாப்பரில் போட்டு 2 சுற்றி சுற்றி எடுத்தாச்சு. நல்ல பொடி பொடியாக சூப்பராக கட் ஆயிரும். ஒண்டர் செஃப் பிராண்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. 6 7 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பெய்ட் ப்ரமோஷன் ஒன்றும் கிடையாது. இப்போ கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக சோம்பு போட்டு இந்த சாப் பண்ணி வச்சுருந்த மசாலா எல்லாம் போட்டு கொஞ்சமாக கேப்சிகமும் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். முதல்ல போட மறந்து போச்சு. அதுக்கப்புறம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு, பெப்பர் பவுட்ரு, கரம் மசாலா அவ்வளோந்தான் சேர்த்துருக்கேன். லைட்டாக எனக்கு உப்பு வந்து குறைஞ்சி போச்சு. உப்பு வந்து கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போது சமோசா ஷீட் எடுத்து இந்த முட்டையை வந்து 4ஆக கட் பண்ணி ஒரு பீஸ் உள்ளே வச்சு அதுக்கப்புறமா தேவையான அளவு மசாலாவும் உள்ளே வச்சு ஃபோல்டு பண்ணி எடுத்துட போகிறேன். இந்த ஷீட்டு சுற்றும்போது ஒரு சின்ன குழப்பம் வரும் பாருங்க, அங்கோட்டு கறக்கவா இங்கோட்டு சுற்றவான்ட்டு. இது எப்போ கரெக்டாக பண்ணிடுவோம், ஆனாலும் எப்போவும் இந்த கன்ஃபியூஷன் வரும். அது ஒட்டுறதுக்கு வந்து கோதுமை மாவு தண்ணியில் கரைச்சி யூஸ் பண்ணியிருக்கேன். பொரிக்கிறதுக்கு பார்த்தா எண்ணெய் இல்லை, அந்தால சரி வேக வச்சு மோமோஸ்ன்னு பேரை மாற்றிடுவோன்ட்டு அப்படியே இந்த ஸ்டீமரில் வச்சு வேக வச்சாச்சு. இது மோமோஸ் பண்ணுற பிளான் இருந்துச்சுன்னா சூப்பர் சட்னியும் பண்ணியிருக்கலாம். சரி மிஸ் ஆயிடுச்சு. காலையில் டிஃபனுக்கு அந்த பன் தோசை இன்றைக்கி தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு பண்ண சட்னி மீதி இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அந்த சட்னியில் முக்கி அப்படியே சாப்பிட்டாச்சு.